என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாம நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருந்து இன்ஸ்டா ஸ்டோரி எல்லாத்துலயுமே போட்டுட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து எம்எல்ஏ மட்டும்தான். இந்த தேர்தல் முடிவுல 109 தொகுதியில தாவேகா வந்து லீடிங்ல இருக்கு. இன்னும் வந்து ஆட்சிக்கு போகணும்னா 118 தொகுதியில வந்து ஜெயிச்சாகணும். அப்படி இருந்தாதான் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும்ன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து தொங்கு சட்டசபை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது 109 தொகுதியில லீடிங்ல இருக்காருல்ல, இன்னும் வந்து 10 தொகுதி வந்து வேணும். அதுக்கு வந்து இவர் யார் கூட வந்து கூட்டணி வைக்கணும். இப்ப நிறைய தகவல் வந்து என்ன வருதுன்னா, இவர் வந்து காங்கிரஸ் கூட வந்து கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாலுமே இவரால் முழுசா வந்து 10 தொகுதி வந்து லீட் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. இப்போ விஜய் அவர்களால 118 தொகுதியிலையும் வந்து லீடிங் வர முடியல அப்படின்னா, ரெண்டாவதா யார் லீடிங்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து கேட்பாங்க ஆளுநர் அவர்கள் வந்து. அப்படின்னா டிஎம்கே வந்து லீடிங்ல இருக்காங்க. இப்ப டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க தான் வந்து ஆட்சியை வந்து அமைப்பாங்க. அப்படி ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா டிவிகே வந்து ஆட்சி